வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீனி மேக் எ விஷ் எபிசோட் 14 பார்க்க போறோம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாரி "ஜினியாவ நீ கிஸ் பண்ணியா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு நம்ம ஹையா இருந்துட்டு, "இதுக்கு பதில் எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்ல வந்தாராம். நடுவுல ஹீரோ வந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு. அதாவது என்ன பத்தியும் ஹீரோயின பத்தியும் உனக்கு அந்த 20 வருஷம் எதுவுமே தெரியாதுன்னு அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுடா. அப்பதான்டா நான் நம்புவேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, இந்த இடத்துல ஹையன், "ஐய்யய்யோ! இதுக்கு மேல இருந்தா இங்க வேலைக்கு ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கூரைய பிச்சுட்டு வெளியில ஓடிர்றான். இப்படி போனோனே இந்த பக்கம் பட்டுவும், லட்டு 2 பேருமே அங்கருந்து ஓடிருவாங்க. ஸோ ஹீரோ சொல்றான், "அதாவது இவங்க எல்லாத்துக்குமே நம்ம 2 பேத்த பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆனா எல்லாருமே என்னமோ சொல்லி மறைக்கிறானுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு, "டேய் டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. மரியாதையா சொல்லு. நீ இப்ப ஜினியாவ கிஸ் பண்ணியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின கேட்க, "இங்க பாரு இந்த மாரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான். என்கிட்ட நீ அடி வாங்கி சாவ போற." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிட்டே இருப்பா. அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்து ஒரு மாரி க்ளோ ஆக ஆரம்பிச்சாராம். ஹீரோயினி, "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதாவது அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, அதாவது அந்த டாக்ஸில ஓட்டிட்டு இருந்தானே சைக்கோ பையன். அவன் அவனோட 3வது விஷ் கேட்க போறான். அதுக்கான அறிகுறி தான் இது அப்படிங்கிற மாரி அவன் ஹீரோ சொல்றான். கட் பண்ணா அப்படியே ஹீரோயினி வந்து ஒரு டைரி மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "இங்க பாரு இந்த மாரி அவன் கண்டிப்பா அவனோட 3வது விஷயம் என்ன கேட்க போறான்னா, அந்த ஒயிட் ஹேர் பொண்ண வந்து கொலை பண்ணான்ல, அந்த டைம் லைனுக்கு கூட்டிட்டு போக தான் சொல்லுவான். மேபி அந்த டைம் லைன் கூட்டிட்டு போயி, நான் இப்ப கொண்டு போய் காமிச்சேன்ல 4, 5 தடயம். அது எல்லாமே அழிக்கலான்னு தான் ட்ரை பண்ணுவான். அவன் அப்படியே பாஸ்ட்க்கு போய் அந்த பொண்ண கொன்னது மட்டும் இல்லாம, அந்த தடயத்துல அழிக்க ட்ரை பண்ணுவான். நீ என்ன பண்ற, அந்த பாஸ்ட்ல போயி நான் இருப்பேன்ல, அதாவது பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோயினி கிட்ட, நீ இந்த டைரிய நான் குடுத்ததா குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கான். இத கேட்கிற ஹீரோ வந்துட்டு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இத விட்டா வாய்ப்பே இல்ல அவன பழி வாங்குறதுக்கு. இத நீ கரெக்ட்டா பண்ணு. கண்டிப்பா அவன் மாட்டிக்குவான் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி ஒரு பயங்கரமான பிளான் போட்டு குடுக்க, இதெல்லாம் கேட்ட ஹீரோவும், ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டைரி தானே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன் அப்படியே அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல அவன் கிட்ட போறான். சைக்கோ பையனும் கரெக்ட்டா ஹீரோயின கெஸ் பண்ண மாரியே, "நீ வந்துட்டியா? இப்போ நான் என்னோட 3வது விஷ் கேட்க போறேன். அதாவது நான் அந்த ஒயிட் ஹேர் பொண்ண கொன்னேன்ல, அதே டேட்டுக்கு நான் திருப்பி போகணும். நான் போயி நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மாத்தணும்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் ஹீரோன்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ அதே மாரி யோசிக்க ஆரம்பிச்சாராம். ஒண்ணு தெரியவே இல்ல. ஹீரோ யாருக்காவது ஒரு 3 வார்த்தை குடுத்த பிறகு, அவங்களோட ஞாபகம் அதாவது ஹீரோவோட ஞாபகம் அவங்க யாருக்குமே இருக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியல. ஹீரோவும் இந்த மாரி இவங்களோட 3வது ஆசை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். இத கேட்கிற அவனுக்கு பயங்கரமா ஹேப்பியா இருந்திருக்கும். கட் பண்ணா அப்படியே ஹீரோ வந்து அந்த பாஸ்ட்க்கு போயிருந்திருப்பான். பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோயினி கிட்ட இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோயினி ஒரு டைரி குடுத்துட்டு இருந்திருப்பாள்ல. அத கொண்டு போய் குடுக்கலான்னு போக, அந்த பீரியட்ல வந்து ஹீரோயினிக்கு ஹீரோ மேல ஒரு மாரி பெருசா லவ்வே இருந்திருக்காது. ஒரு மாரி கோவத்துல வெறுப்புலயே இருந்திருப்பாளா. "எதுக்குடா இங்க வந்த? மரியாதையா வெளில போடா" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, "இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோயினி தான் இத உன்கிட்ட குடுக்க சொன்னா" அப்படின்னு சொல்லி குடுப்பானா அந்த டைரிய. ஹீரோயினி அத வாங்கி படிச்சு பார்த்தா, அதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் உள்ள எழுதியிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாரா, ஓகே நம்ம ஃபியூச்சர் தான் இத குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, போகும்போது ஒரு பேட் ஒண்ணு எடுத்துட்டு போறாளா. ஹீரோ வந்து ஆக்சுவலி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. ஃபியூச்சர்ல இந்த மாரி படிச்சு முடிச்ச பிறகு பேட் எடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லியிருப்பா. அத பார்த்து ஹீரோக்கு ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ நடந்து போனா ரொம்ப நேரம் ஆகும். இரு நான் உன்ன ஸ்பீடா கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஹக் பண்ணு அப்ப நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டு போயிருப்பான். கட் பண்ணா அப்படியே அந்த சைக்கோ பையக்கு தான் காட்டுறாங்க. அந்த சைக்கோ பையன் அந்த அவனோட வண்டியில நின்னுட்டு இருக்கும்போது, அவன் கையில ஏதோ ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கும். இத எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து இது வந்து அவனுக்கு திருப்பி அவனோட அந்த இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாவே தெரிஞ்சிருக்காது. இத பார்த்துட்டு இது எங்கேயோ நடந்த மாரியே இருக்கே அப்படிங்கிற மாரி மட்டும் தான் அவனுக்கு ஒரு தாட் இருக்கும். ஏன்னா, அந்த ம அதாவது அவன் வாங்குன 3வது வாரத்துல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுருக்கவே மாட்டான். அதனால அவன் பாஸ்ட் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அதாவது ஃபியூச்சர் எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. இப்படி அவன் பார்த்துட்டே இருக்க கரெக்ட்டா அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு இந்த மாரி என்னோட ஃபோன மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்திருக்குமா, இவன் ஒரு சைக்கோ தானே. அதாவது அந்த ஒயிட் ஹேர் யாராவது இருந்துச்சுன்னா அவனுக்கு சுத்தமா ஒரு மாரி பிடிக்காதுல்ல. இவன் என்ன பண்றான், கரெக்ட்டா அந்த பொண்ண புடிச்சு இழுத்து ஒரே அடி அடிச்சுட்டு, அந்த ஹெட்லைட்லயே போட்டு அவள டொம்முன்னு இடிச்சு மரத்த வர வச்சாராம். அதாவது அவன் பாஸ்ட்ல என்ன தப்பு பண்ணானோ, அத சரி பண்ண தான் இப்ப வந்திருப்பான். ஆனா அது கூட மறந்துட்டு, அதாவது அவனுக்கு ஞாபகமே இருந்திருக்காது. திருப்பி அதே மாரி தப்பு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த புள்ளைய கொன்னலான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி வெறி கொண்டு, ஒரு சுத்தியல் மாரி ஒண்ணு ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அத எடுத்துட்டு அடிக்கலான்னு அப்படி பயங்கரமா ஓங்குவா பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி கரெக்ட்டா வந்துருவா. வந்து அவ கையில கொண்டு வந்து பேட்ட வச்சு இவன போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சுருவா. ஹீரோக்கு இத பார்த்துட்டு பயங்கர ஹேப்பியா இருக்கும். ச்சே! நம்ம எவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வரும்போதே போலீஸ்க்குலாம் கால் பண்ணி தான் வந்திருப்பா. கரெக்ட்டா அந்த இடத்துக்குமே போலீஸ் வந்துருவாங்க. ஒரு வழியா அந்த ஒயிட் ஹேர் பொண்ண இவங்க 2 பேருமே சேர்ந்து காப்பாத்திருப்பாங்க. இதோட அந்த சைக்கோ இருக்கான்ல, அவனையும் புடிச்சுமே போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருப்பாங்க. கட் பண்ணா ஹீரோயினி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போது, அவன் ஹீரோ கிட்ட "இந்தா டைரி நீ தானே குடுத்த, பத்திரமா நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி திருப்பி குடுத்துருப்பாளா. இப்படி இவங்க 2 பேரும் குடுத்துட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு வந்துருவா. வந்துட்டு இந்த மாரி "ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் காப்பாத்தாம இருந்தீங்க, கண்டிப்பா நான் இறந்தே போயிருந்திருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினிக்கு இதெல்லாமே ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவளுக்கு பாசம், அன்பு இதெல்லாமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அழுக, உணர்ச்சி எல்லாமே எதுவுமே இருக்காம இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ இத பார்த்து ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்கா, "டேய் என்னடா சிரிக்கிற? இங்க பாரு நான் குடுத்த க்ளூனால தான் இப்ப நீ இவ்ளோ
நடந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிற நான் ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு தான் இவ்ளோ பாசிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாரி சிரிப்பு பயங்கரமா வர ஆரம்பிச்சுருது. வேணுக்குன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சுறா, அதாவது இன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நட்சத்திரமெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல ஹீரோயின் வந்துட்டு, "இது எங்கேயோ நான் கேட்ட மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோன் எடுத்து சாய்க்கு ஃபோன் பண்ணி, "அம்மா நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நட்சத்திரமெல்லாம் இருந்தா யாரோ ஒரு பையன் நம்மள கிஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு தானே சொன்ன? இங்க ஒரு பேக்கு என்கிட்ட அப்படிதாண்டி பேசிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஹீரோ அங்கருந்து காணாம போயிருந்திருப்பான். ஸோ கட் பண்ணா அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயினிக்கு வந்து ஹீரோவ கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு போல. ஐய்யய்யோ! என்ன போய் போய் நம்ம இப்படியெல்லாம் எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இவ அங்கேயும் இங்கேயும் குதிச்சு ஒரு மாரி பண்ணிட்டே இருக்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துர்றான். ஸோ ஹீரோ வந்துட்டு, "நீ சொன்ன மாரியே எல்லாமே நடந்துருச்சு. ஸோ கரெக்ட்டா அவன வந்து போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம நெனச்ச பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு, "ஓ! அப்படியா சரி, சரி வச்சுட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுர்றா. ஐய்யய்யோ! இந்த ஃபீலிங்ஸ மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது போல அப்படிங்கிற மாரி ஹீரோனி என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு, "இங்க பாரு உனக்கு ஏதாவது ஃபீலிங் வந்துச்சுன்னா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேங்க் பொண்ண காட்டுறாங்க. ஸோ அந்த பேங்க் பொண்ணுக்கு வந்து வேலை போயிருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அக்கவுண்ட்லேருந்து காசு வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுவுமே பிளாக் ஆயிருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நினைச்சுட்டு இவ ஒரு மாரி காண்டாயி உட்காந்துட்டு இருக்கா. அந்த மேனேஜரும் உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ நீ முதல்ல வேலைய விட்டு நின்று அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு வந்து எப்படியாவது ஹீரோயினி பழிவாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி ஹீரோயினி எப்படியாவது பழிவாங்கணும் அப்படிங்கிற மாரி சைக்கோத்தனமா பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த யூடியூபர காட்டுறாங்க. அந்த யூடியூபர் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் வரம் வாங்கி அதாவது அவனோட வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் வரம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி அந்த ரீச் ஆச்சு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஃபோன்ல ஏதோ ஒரு ஜீனின்னு ஒண்ணு வந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வரம் குடுத்துச்சு. அதனால தான் நான் என்னோட சேனல் நல்லா ரீச் ஆச்சு அப்படிங்கிற மாரி அவனோட ஒய்ஃப் கிட்ட இத பத்தி எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கா. அவளுமே ஆக்சுவலி நம்புற மாரி தெரியல. "டேய் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. ஜீனிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "ஏய் இல்லடி நம்புடி. அன்னைக்கு ஒரு நாள் என் ஃபோன்ல வந்துச்சு ஜீனி. நான் அதனால தான் இவ்ளோ ரீச் ஆச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "எனக்கு இன்னும் 2 வாரம் கூட இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "ஓ! அப்படியா? அப்ப என்ன நம்ப சொல்ற. சரி விடு. அந்த 2 வாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. சரி அதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி பிளான் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இவன் வந்துட்டு நெறைய காசு பணம் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி இவன் நெறைய ஐடியா சொல்லிட்டு இருக்க. அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஓகே என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. சடனா ஒய்ஃப்க்கு என்னமோ ஒரு ஐடியா வருது. இந்த மாரி உன்கிட்ட 2 விஷயம் இருக்குல்ல. அதுல 1 எனக்காக குடுக்குறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் வந்துட்டு எதுக்குடி உனக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி கேட்க, இல்லடா இந்த மாரி எங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுல்ல. ஸோ அத வந்து குணப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் குடுக்குறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, இங்க பாரு காசு பணம் வந்தா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நான் அந்த ஜீனி கிட்ட நெறைய காசு வேணும்னு கேட்கிறேன். ஸோ அந்த காச வச்சு ஈஸியா உங்க அப்பாவால குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாரி இவன் ஐடியா சொல்ல, அந்த பொண்ணுக்கு டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு வாரம் தானே கேட்டேன். எனக்காக அத கூட குடுக்க மாட்டியா? அப்படிங்கிற மாரி இவ கேட்க, டேய் என்ன சொன்னா புரிஞ்சுக்கோடி. காசு பணம் வந்தா என்ன வேணா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அத விட்டுட்டு வேற ஏதாவது விஷயம் யோசி அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டே இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ கட் பண்ணா நம்ம கலித்த காட்டுறாங்க. அதாவது நம்ம ஜாக் உடம்புக்குள்ள இருக்கிற கலித்த காட்டுறாங்க. ஸோ அவன் பாஸ்ல அந்த நெஞ்சுட்டு இருந்தான்ல ஒரு மாரி நூலெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாரி செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவன் கையில ஒரு நூல் கிழிக்க ஆரம்பிச்சுருது. ஸோ இவனுக்கு ஒரு மாரி பயங்கரமா காண்டாக ஆரம்பிச்சுது. அத போட்டு உடன்னு உடைக்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ இப்படி அவன் அந்த ஒரு மாரி கோவத்திலேயே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதாவது அவன் சின்ன பையன் அதாவது கலித் ஜாக் உடம்புக்குள்ள கலித் இருக்கான்ல. ஸோ அப்ப இருக்கும்போது அவன் அவங்க அப்பா கிட்ட குடுகுடுன்னு ஓடியாந்து ஷாதித் அப்பா கிட்ட ஓடியாந்து, இந்த மாரி அப்பா இந்த மாரி தங்க மழை பொழிஞ்சுச்சு. எனக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கு தெரியுமா? ஹீரோ வந்து ஒரு ஊரையே அழிச்சுட்டான். அவன பாக்க அவ்ளோ இதா இருக்கு. எனக்கும் அவன மாரி ஒரு ஜீனி ஆகணும். இல்லன்னா அவனுக்கே நான் முதலாளி ஆகணும். அப்பதான் நான் எல்லாத்தையுமே நான் நினைக்கிறது எல்லாமே பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி எனக்கு வந்து ஜீனி ஆகணும். இல்லன்னா ஜீனியவே நான் கையாளணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கானா. ஸோ இத கேட்டு ஷாதித் அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனா கேட்கிற மாரி தெரியல. கட் பண்ணா நான் அப்படியே ஹயான காட்டுறாங்க. ஸோ இவன் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஹீரோ முன்னாடி வந்துட்டு ஹயான் கிட்ட இந்த மாரி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட இறக ஒண்ணு எடுத்துட்டு போனேன்ல, அது ஏன்னு தெரியுமாடா? அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அந்த கருமத்த தான் பல வருஷமா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எதுக்குடா எடுத்துட்டு போன? அப்படிங்கிற மாரி ஹயான் கேட்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ இத கேட்டுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு, அது ஏன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதாவது அந்த இறக எடுத்துட்டு போய் என் ரூம் ஃபுல்லாவே நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது ஹீரோயின பத்தின நினைவு. ஹீரோயினும் நானும் ரொம்ப வருஷமா ஒண்ணா வாழ்ந்திருக்கோம். ஸோ அந்த நினைவு எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹீரோயினிக்கு குடுத்த 3 விஷல 3வது விஷயம் என்ன கேட்டிருப்பான்னா, அவ வந்து நெறைய பேத்த கொன்னுருப்பாளா. அதாவது இவ கேட்ட 2 விஷனால ஹீரோ நெறைய பேத்த கொன்றுப்பான். ஸோ அது தாங்க முடியாம ஹீரோனி 3வது விஷயம் இந்த மாரி நானும் ஹீரோ பண்ணுன தப்புக்கு எங்க 2 பேத்துக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டிருந்திருப்பா. ஸோ அதனால நாங்க ரொம்ப வருஷம் ஒண்ணா வாழ்ந்து எங்களோட நினைவு எல்லாமே நாங்க அழிஞ்சு போயிருச்சு. ஸோ இப்ப நான் உன்கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு தான். நீ வந்து எல்லாத்தோட ஆத்மாவோட இதெல்லாமே உனக்கு தெரியுமல்ல எவ்வளோ நாள் ஆயுள் காலம்ன்னு. ஸோ ஹீரோனியோட ஆயுள் காலம் எவ்வளோன்னு தயவு செஞ்சு எனக்காக சொல்லு. ஸோ நான் இப்ப இருக்க கொஞ்ச நாளாவது ஹீரோனி கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கிற ஹையன் வந்துட்டு, டேய் ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை
பிரச்சனைலாம் இழுத்து போறா. அதாவது நம்ம ஃப்ரெண்டு ஷாதி இருந்தான். அவனும் இப்படிதான். தேவையில்லாம மனுச பொண்ண கல்யாணம் பண்ணி, அவனுக்கு பொறந்த குழந்தை கழித்து, இருக்க எல்லாத்தையுமே அழிக்கணும்னு வெறியோட சுத்திட்டு இருக்கு. இப்ப நீயும் தேவையில்லாத பிரச்சனைய கிரியேட் பண்ணிட்டு இருக்க. ஸோ மரியாதையா அங்கிருந்து போயிரு. இத பத்திலாம் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்படி முடிஞ்ச பிறகு நம்ம ஹையான் இருக்கான்ல, அவன் போய் பட்டு கேட்டா, இந்த மாரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அத மட்டும் கரெக்ட்டா செஞ்சுரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி கழித்து இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஷாதிய வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே திருப்பி அந்த மாரி பாட்டு பாட வச்சு தூங்க வச்சுருவான். ஆனா நீ மட்டும் தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு காது கேட்காது. ஸோ அப்ப நான் சொல்றத இத நீ செய்யி அப்படிங்கிற மாரி இவன் ஏதோ பிளான் சொல்றான். அது என்னன்னு தெரியல. போக போக பார்க்கலாம். ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த பாட்டிமா கேங்ல ஒரு பாட்டிமா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, என்னையும் ஹவாய் கூட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த பாட்டிமா வந்து அவனோட பேரன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியூர் வந்திருப்பாங்க. ஸோ வெளியூர் வந்துட்டு இந்த மாரி டோர் பாஸ்வேர்ட் சொல்லுடா அப்படிங்கிற மாரி சொல்ல அந்த பையன் சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஸோ போனவங்க ஒரு மாரி ஏமாற்றத்தோட திருப்பி வந்திருப்பாங்க. திருப்பி வந்துட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "ஆமா நீ வெளியூருக்கு போயிருந்தீல உன்னோட பேரன பார்க்க எப்படி இருந்துச்சு?" அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி கிட்ட கேட்க, அந்த பாட்டி சூப்பரா இருந்துச்சு. அவன் என்ன எங்கெல்லாம் கூட்டு போய் சுத்தி காமிச்சான் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இவங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்த பயங்கரமா கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க. அவன் நெறைய இடத்துக்கு என்ன கூட்டு போனான். ஆனா எனக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க எல்லாருமே ஓ! அப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது சில விஷயம் நமக்கு எதிர்பார்த்து கிடைக்காதம்போது, ஆனா எது கிடைச்ச மாரியே நம்ம நெறைய பேத்துக்கிட்ட சொல்லும்போது இருக்க வலி இருக்கே! ஐய்யய்யோ! அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா ஒரு மெசேஜ் வருது. அதாவது அந்த ஒயிட் ஹேர் பொண்ண கொன்னது அந்த சைக்கோ பைத்தன் சைக்கோ தான் அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்தோனே, இத பார்த்தோனே, ஓ! அப்படியா! ச்சே இத்தன நாளா நம்ம ஹீரோன்னு நெனச்சுட்டு இருந்தோமே! அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாமே திருப்பி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அதாவது ஊர்ல இருக்கிற பாட்டிமாங்களுக்கு வேற வேலையே இல்ல போல. எப்ப அடுத்தவன் கூடயே கிடக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாமே கூட்டு சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்கலாம் பேசிட்டே இருக்காங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ஒரிஜினல் பாட்டிமாவ காட்டுறாங்க. ஸோ இவங்க வீட்ல வந்து நல்லா சமைச்சிருக்காங்க போல. ஸோ ஹீரோ 2 பேத்தையுமே கூப்ட்டு உட்கார வச்சு நல்லா பரிமாறிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு சிக்கன் பீஸா எடுத்து நெறைய அவளோட பிளேட்ல வச்சுட்டே இருக்க. ஹீரோ வந்துட்டு, "பாட்டிமா என்ன அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க? எனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏய் இல்ல உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டிமாக்கு என்னன்னா, "சோ நம்ம கொஞ்ச நாள்ல சீக்கிரமா இறந்து போயிருவோம். சோ அதுக்குள்ள நம்ம இவங்க 2 பேருமாவது நல்லா இருக்கட்டும். சோ ஹீரோ ரொம்ப நல்லா பார்த்துக்கும்னு எனக்கு தெரியும். சோ நம்ம சாகறக்குள்ள நம்ம பேத்திய வேற ஒரு கையில புடிச்சு குடுத்துட்டு செத்து போயிடும்." அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு ஒரு மாரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. சோ 2 பேத்தையுமே நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு, "டேய் அது என்னோட பீஸ்டா குட்றா" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு, "பாட்டிமா இவனோடது புடுங்குறா" அப்படிங்கிற மாரி இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். "ஏன் இப்ப குடுக்க போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, "அதெல்லாம் தர முடியாது போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேணுக்குனே எந்திரிச்சு அங்க இங்கயும் ஓடி போய் அந்த லெக் பீஸ சாப்பிட்டே இருப்பான். சோ இப்படி இவங்க 2 பேருமே ஓடி பிடிச்சு அங்க இங்கயும் சுத்தி சுத்தி விளையாண்ட்டு இருப்பாங்க. நமக்கு இத பார்க்க பார்க்க ஒரு மாரி பயங்கரமா ஹேப்பியாக ஆரம்பிச்சுருது. சோ கட் பண்ணா ஹீரோயின் 2 பேருமே அந்த விளக்குக்குள்ள போய் இன்னும் நெறைய வேர்ட்ஸ் எல்லாமே எழுதாம இருக்கும்ல. சோ அது எல்லாமே ஹீரோயின் எழுதி காமிச்சுட்டே இருப்பாளாம். சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வர மாரி இருக்கு. ஆமா இது என்னடா எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தைய நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஹீரோ அத வந்து படிச்சு பார்த்துட்டு இது வந்து அரபிக்ல வந்து ஹபீப்தி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவானா, ஹீரோயின் வந்துட்டு ஹபீப்தின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, அதாவது நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அர்த்தம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பா. ஸோ இத கேட்டுட்டு, "ஓ! அப்படியா? அப்போ நீ என்ன லவ் பண்ணியிருந்திருக்க அந்த டைம்ல?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமாமா. இத நினைச்சு நான் உனக்காக என் ரூம் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருக்க. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ ஒரு டவுட் வருது. அதாவது அந்த டைம் பீரியட்ல நீ ஜின்னியா பின்னாடி சுத்திட்டு தானே இருந்த. ஒருவேளை இத நீ ஜின்னியாக்காக இது எழுதியிருப்பியோ? அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, இல்ல நான் உனக்காக தான் எழுதியிருக்கேன்னு நெனைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் உனக்காக மட்டும் தான் இதெல்லாம் எழுதினேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்படி ஒரு வேளை அந்த இடத்துலருந்து வெளியில வந்த பிறகு, ஹீரோ வந்துட்டு, "இந்த மாரி இந்த விளக்க நீ எடுத்துட்டு போய்க்கோ உன் கூட. எங்க போனாலும் இத பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா திருப்பியுமே கழித்து என்ன மாரி தூங்க வச்சு ஏதாவது என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா, உன்ன காப்பாத்துறதுக்கு ஒரே ஆப்ஷன்னா நீ இந்த விளக்கு தான். ஸோ இத நீ வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "டேய் இவ்ளோ பெருசா நான் எங்கடா தூக்கிட்டு சுத்துவேன்? இவ்ளோ பெருசா இருக்கு. போற இடம்லாம் கொண்டு போ முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஸோ இவ்ளோ தானே உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு மந்திரமா பண்ணி, அத வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாரி கன்வே பண்ணி குடுத்துர்றான். ஸோ ஹீரோயின் அத வாங்கிட்டு, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா என்ன நீ பொசுக்குன்னு 3வது வார்த்தை கேளு அப்படிங்கிற மாரி சொல்ட்ட. நான் உன் 3வது வார்த்தை கேட்டா நீ என்னோட ஞாபகத்துலருந்து அழிஞ்சு போயிருவியே! அப்ப நான் என்ன பண்றது? ஸோ உன்னோட நினைவு எல்லாமே எனக்கு இல்லாம போயிருமே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா ஆரம்பிச்சுடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்லியிருந்திருப்பா. ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த யூடியூபர காட்டுறாங்க. ஸோ யூடியூபர் வந்துட்டு அவன் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பான்ல, ஹீரோயினி கூட பேசுற மாரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ நல்லாவே பாப்புலர் ஆயிருக்கும். ஸோ இத பார்த்து அவன் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்க, கரெக்ட்டா அவனோட வைஃப் வந்துட்டு, இந்த மாரி நம்ம 2 டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இத கேட்கிற யூடியூபருக்கு, "டேய் ஏன்டி என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்குடி இப்படி சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "ஆமா நீ பின்ன ஒரு வரம் கேட்டா கூட நீ அத எனக்காக தர மாட்டேங்கிற. அப்போ நம்ம 2 ஒண்ணா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஸோ நான் உன்ன டிவோர்ஸ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு, "இங்க பாரு டைவர்ஸ் பண்ணா 2 பேத்து அதாவது உன்னுடைய சொத்துல பாதி எனக்கு சொந்தமாகணும். ஸோ உன்கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஸோ அதுல ஒரு விஷயம் நீ எனக்காக குடுத்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி
ரூல்ஸ் வச்சு பேசிட்டே இருக்க. இத பாக்குற அவனுக்கு வந்து ஒரு மாரி பயங்கரமா காண்டாக ஆரம்பிச்சது. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ஷாய் காட்டுறாங்க. ஸோ ஷாய் என்ன பண்றான், அந்த பாட்டிமா தான் இப்ப இருக்க பாட்டிமாவா ஒரு அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இப்ப எடுத்த பிக்சர கொண்டு போய் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்டலாம் காட்டி இந்த மாரி இந்த லேடி நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்க. ஸோ அவங்களும் நல்லா ஃபுல்லா பார்த்துட்டு, எங்கேயோ பார்த்த மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, சடனா அங்க இருக்க ஒரு பாட்டி கன்ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஆமா இது ஹீரோயினோட பாட்டிமா தான். சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ. ஆனா அப்போ வந்து இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லையே! எப்ப எடுத்தீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, இவ சாய் வந்துட்டு, இல்ல, இல்ல அது வேற ஏதோ ஃபோட்டோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. சாய்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது. அந்த பாட்டிமாவும், இந்த பாட்டிமாவும் 2 பேருமே ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாரி இவ கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சுறா. ஸோ ஸ்டார்ட்டிங்ல 2 பேத்தோட எக்ஸ்ரேவும் ஒரே மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க பாட்டிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருமே ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாரி இவ ரொம்பவே கன்ஃபார்மாவே ஃபிக்ஸ் பண்ணிர்றா. ஸோ இப்படி உட்கார்ந்து யோசிக்கும்போது ஹீரோயின் வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்திருப்பாள்ல, இந்த மாரி எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி ஒரு பையன் சுத்திக்கிட்டே இருக்கான்டி, தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் வர வேணுமா, வர வேணுமான்னு கேட்டுட்டே இருக்கான். அப்படிங்கிற மாரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ இது எல்லாமே சாய் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப அவன் கண்டிப்பா ஜீனி தான் போல. ஸோ அவனோட விஷயம் வந்து பாட்டிமாக்காக அவ ஏதோ கேட்டு மாத்தியிருக்கா போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவ எவ்ளோ நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கா, எவ்ளோ வருஷமா இருக்கா. ஆனா இத பத்தி நம்மகிட்ட எதுவுமே சொல்லல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுருது. ஸோ கட் பண்ண அப்படியே பாட்டிமாவ காட்டுறாங்க. ஸோ பாட்டிமா நம்ம இறந்த பிறகு ஹீரோயினி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரு மாரி அந்த பெரிய ஒரு பானையில போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, மேல வந்து என்னென்ன போடணும் அப்படிங்கிற மாரி திங்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு போறாங்க. ஸோ அவங்க வந்து நான் இல்லனாலும் பேத்திக்கு வந்து எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டே இருக்கேன். கரெக்ட்டா அங்க இருக்க ஒரு ட்ரீய பார்த்து எப்போ முதல் பூ பூக்குமோ அப்ப நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த கரெக்ட்டா ஹீரோயினி வெளில வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல, இல்ல நான் சும்மா தான் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீன்னா சொல்லுவேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளில போலாம் அப்படிங்கிற மாரி பாட்டிமா கேட்க, ஹீரோயினி ஒண்ணும் பிரச்சனை இல்ல வெளில போலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுர்றா. நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. ஸோ அவளோட கார் ஷெட்ல அவ படுத்துட்டு இருக்க. நம்ம ஹையான் வந்து ஒரு இடத்த உடைச்சுட்டு மேல பறந்து போயிருந்திருப்பான்ல. மேல ஒரு ஸ்க்ரீன் மாரி ஒண்ணு உடைச்சிருப்பான்ல. ஸோ அத பார்த்துட்டு ஹீரோயினி இங்கேருந்து பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள படுத்துட்டு இருக்க மாரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ மேல வந்து ஆமாமா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவனும் கூட வந்து படுத்துக்குவான். ஸோ கட் பண்ணா அப்படியே ஹீரோவும் அந்த குட்டி பையன் கூட இப்ப விளையாடுவான்ல, ஒரு குட்டி பையன் கூட கேம் விளையாண்டுருப்பான்ல. ஸோ அந்த பையன் கூட விளையாண்டுட்டு இருக்க, அந்த பையன் சடனா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போவானா, ஹீரோ வந்துட்டு என்னடா ஏன்டா இன்னைக்கு சீக்கிரமா போற அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த குட்டி பையன் சொல்றான், அதாவது நான் அன்னைக்கு உன்கிட்ட நான் சொன்னேன்ல எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப எங்க அம்மாவ குடிச்சிட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறான்னு. ஸோ உன்கிட்ட சொன்ன பிறகு அது யாரோ வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அவரு யாரோ அடிச்சு போட்டாங்க. ஸோ அதனால எங்க அம்மா ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஸோ இப்ப அவங்க தனியா தானே இருப்பாங்க. ஸோ நான் போய் அவங்க கூட கம்பெனி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு மாரி ஹேப்பியா போறான். ஸோ இத பார்க்குற ஹீரோக்கு வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லதா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுமே ஒரு மாரி ஹேப்பியா ஃபீல் ஆகுறான். ஸோ பாட்டிமா வந்து இந்த மாரி இன்னைக்கு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி 2 பேரும் போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வெளியில போறாங்க. ஸோ அங்க போய் நெறைய ஹேர் பேண்ட்ல டிஃபரெண்ட்டா போட்டு பயங்கரமா 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து அந்த டேவெல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. ஸோ பாட்டிமாக்கு என்னன்னா, இத விட்டா நம்ம பேத்தி கூட இனிமேல் இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவ கூட இருக்கிற நாள் எல்லாமே அவள ஹேப்பியா பார்த்துக்கணும். அவ கூட நெறைய மெமரீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி பாட்டிமா ஃபிக்ஸ் பண்ணி அவள கூட்டிட்டு போய் நெறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்து அவ கூட பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சாய் தான் காட்டுறாங்க. ஸோ அவ வந்து அவளோட கிளினிக்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோயினி இந்த மாரி நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்து வந்திருக்கேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, ஓ! அப்படியா சரி, சரி அப்படின்னு அவளும் சாய் ஒரு மாரி வேண்டாம் வெறுப்பா சொன்னதுக்கு சரி சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாமே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப வரைக்குமே சாய் வந்து ஹீரோயினி கிட்ட நீ வந்து ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்டுருக்க மாட்டா. ஸோ கட் பண்ணா அப்படியே அதாவது அவங்க தாத்தா இறந்த நாளா இருந்திருக்குமா. ஸோ பாட்டிமாவும் நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க 2 பேரும். அப்ப வந்து பாட்டிமா வந்து ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி நான் செத்து போனாலும் நீ இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. சும்மா என்னோட சாம்பல கொண்டு போய் தண்ணியில கரைச்சுரு. இந்த மாரி நீ சாங்கியத சம்பிரதாயம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லடா அப்படின்னு சொன்னதுக்கு, பாட்டிமா அப்பலாம் ஒண்ணும் சொல்லாதீங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினி இருக்காள, அவ வந்து துபாய் போயிருந்திருப்பா. ஆக்சுவலி அவ துபாய் எதுக்கு போயிருந்திருப்பான்னா, அங்க இருக்க ஜின்னியாவ மீட் பண்ணி கொஞ்சம் விஷயமெல்லாம் பேசணும் அப்படின்னு தான் போயிருந்திருப்பா. ஸோ அங்க கரெக்ட்டா போய் ஜின்னியா இருக்க அந்த விளக்க பிடிச்சு 3 தடவ தேய்ச்சு பார்த்திருப்பா. ஆனா ஜின்னியா வெளியில வந்திருக்க மாட்டா. ஸோ இவ ஒரு மாரி காண்டாயி வெளியில வந்துட்டு இருக்க, அங்க ஒரு 4, 5 பசங்கலாம் சேர்ந்து ஹீரோயின வந்து ஒரு மாரி ஃபாலோ பண்ணி தொரத்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த ஆளுங்கலாம் யாருன்னா கலித்தோட ஆளுங்க தான். ஸோ எப்படியாவது ஹீரோயினிக்கு ஒரு மாரி பிரஷர குடுத்து, அவளோட 3வது விஷயம் கேட்க வச்சிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க எல்லாருமே ஹீரோயின தொரத்துவாங்களா. ஸோ இவளும் ஓடிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு முட்டு சந்துல மாட்டிக்கிறா. ஸோ அந்த இடத்துல கரெக்ட்டா ஜின்னியா வந்து காப்பாத்திருவா ஹீரோயினிய. ஸோ காப்பாத்துன பிறகு, ஆமா எதுக்கு தேவையில்லாம என்னோட விளக்க போட்டு நீ அப்படி தேய்ன்னு தேய்ச்சுட்டு இருந்த அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு அப்போ நான் உன்ன கூப்பிட்டும் நீ உனக்கு காது கேட்காத மாரி இருந்திருக்க அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்பாளா. ஸோ ஜின்னி வந்துட்டு, ஆமா நான் எதுக்கு நீ கூப்பிட்டோன்னு வரணும்? அது மட்டும் இல்லாம நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட இப்ப கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நீ கூப்பிட்டா நான் ஏன்டி வரணும்? அப்படிங்கிற மாரி ஜின்னியா கேட்டுருப்பாளா. ஸோ இவ வந்துட்டு, ஏன்டி அதுக்காக இவ்ளோ லேட்டாவா வருவ? அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுதான் என்னோட முதல் விஷ். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அந்த உண்மைய
உண்மையெல்லாம் மறைக்காம மரியாதையா என்கிட்ட நீ சொல்லு. இதுதான் என்னோட முதல் விஷ் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்டிருப்பாளா? ஸோ இதெல்லாம் கேட்கிற ஜின்னியாக்கு வந்துட்டு, இங்க பாரு நீ கேட்கிற மாரி நான் மத்த ஜீனி மாரி நான் ஒண்ணும் கிடையாது. ஸோ விஷயம்லாம் என்னாலலாம் நிறைவேத்த முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, ஜினியா வந்து அவளோட பிளேஸ்க்கு ஹீரோயின கூட்டு போயிருந்திருப்பா. அப்ப அவ சொல்றா, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் வந்து எங்கள மாரி ஜீனி தான் படைச்சாங்க. ஆனா எங்கள ஜீனி எல்லாமே கடவுள விட மேல இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்பட்டுச்சு. ஸோ அதனால கடவுள் வந்து ஏஞ்சல் எல்லாம் படைச்சு ஜீனிய அழிக்கிறக்கு உத்தரவிட்டுட்டாரு. ஸோ அதுல கொஞ்சம் மிச்ச ஜீனி மட்டும் தான் நாங்க உயிரோட இருக்கோம். அப்போ கடவுள் வந்து இந்த மாரி களிமண்ணால ஆன மனுஷங்கள படைச்சு, அவங்களுக்கு கீழ தான் இந்த மாரி நாங்க ஜீன் எல்லாமே அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இது குடுத்துட்டாரு. ஸோ அதனால நெறைய பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல ஹீரோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாரி இருந்த ஒரு பொண்ணுனால பயங்கரமா ரொம்ப கஷ்டப்பட்டான். அதாவது அந்த பொண்ணுக்காக ஒரு உலகத்தையே அவன் அழிச்சுட்டான். அன்னைக்கு தங்க மழையெல்லாம் பேஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, "ஓ! அப்படியா? அப்ப என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்க, "அத பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. அப்படி அது எல்லாத்தையுமே நீ ஹீரோ கிட்ட தான் கேட்கணும்." ஆனா அவனுமே இது எல்லாத்தையுமே மறந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் ஒண்ணு குடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, "ஓ! இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது." அப்படிங்கிற மாரி சின்னியாவும் சொல்லிர்றா. ஸோ இதையெல்லாம் கேட்ட ஹீரோயினிக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. ஹபீப்தி அப்படிங்கிற வேர்ட ஹீரோ என்னைக்காவது உன்கிட்ட சொல்லியிருந்திருக்கானா? அப்படிங்கிற மாரி ஜின்னியாவ பார்த்து கேட்க, ஜின்னியாவும் இல்ல என்கிட்ட அந்த மாரி ஹீரோ எதுவும் சொன்னதில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அப்பதான் ஹீரோயினிக்கு புரியுது. அந்த ரூம் ஃபுல்லாவே அபிப்தின்னு எழுதி வச்சிருப்பான்ல, அந்த மாரி எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படிங்கிற வேர்ட ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான். வேற யார்கிட்டயுமே சொன்னதில்ல. குறிப்பா ஜின்னியா கிட்ட சொன்னதே இல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோயினிக்கு அப்பதான் ஒரு மாரி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இத தெரிஞ்ச பிறகு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் நீ சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாரி ஜெனியா பார்த்து சொல்லிட்டு, ரொம்ப தேங்க் யூ சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோனே அவ சொல்லிட்டு ஒரு மாரி அங்கேருந்து ஹேப்பியா தான் அங்கேருந்து கிளம்புவா. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம பட்டுவ காட்டுறாங்க. ஸோ பட்டு வந்து லட்டுவ வந்து டேட்டிங் மாரி கூப்பிட்டு வந்திருப்பாளா. ஸோ லட்டு என்ன பண்ணுவா, பயங்கரமா டிப்பு டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டு, இந்த மாரி நம்மள பட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஹேப்பியா அவன் கூட வந்து உட்காந்து பேசலாம்னு சொல்லி வருவாளா. ஸோ வந்து உட்காந்தோனே நம்ம பட்டு என்ன சொல்றான்னா, அதாவது நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. அதாவது உன்னோட முதலாளி, என்னோட முதலாளி எதிராளிங்க 2 பேருமே. ஸோ நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழறக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிரலாம் அப்படிங்கிற மாரி பட்டு சொல்ல, இத கேட்க லட்டுக்கு ஒரு மாரி கஷ்டமா போகுது. ரொம்ப ஆசையா குடுகுடுன்னு ஓடியாந்தானா, சடனா இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அவனையும் அறியாம அவன் காதுல 2 கொம்பு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அங்க இருக்கிறவங்களும் வாவ்! இந்த காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற மாரி 2 பேரும் பேசிட்டு போக, இவங்க 2 பேத்துக்கும் காண்டாக ஆரம்பிச்சது. அங்கிருந்து ஓடிர்றாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கான்ல, அவனோட ஒய்ஃப காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து விஷ் கேட்டிருந்திருப்பான். அது கூட அவங்க தரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ இதுல காண்டானவ என்ன பண்றா, யூடியூப் சேனல்ல பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி விட்டுர்றா. அது மட்டும் இல்லாம அவளோட யூடியூப் சேனல் ஒரு மாரி லாக் பண்ணி வச்சுருவா. ஸோ எப்படிதான் இவன் யூஸ் பண்றான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி இவ லாக் பண்ணி விட, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் பார்க்குறான் யூடியூப் சேனல் ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் குடுகுடுன்னு ஓடியாந்து அவ ஒய்ஃப் கிட்ட, இந்த மாரி என்னமோ ஆயிருச்சுடி என்னோட யூடியூப் சேனல் போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா வந்துட்டு ஆமா நான் தான் லாக் பண்ணேன். அதாவது உன்னோட பாஸ்வேர்டையும் நான் தான் மாத்துனேன். பின்ன நான் ஒரு விஷ் கேட்டேன் அதையும் கூட உன்ன நீ தரமாட்டேன்ட்ட. அதனால தான் நான் மாத்துனேன். ஸோ நீ ஒரே மரியாதையா ஒரு விஷ் குடுக்குறேன்னு சொல்லு, அப்பதான் நான் பாஸ்வேர்ட் தருவேன். இல்லன்னா நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி இவ ஒரு சைக்கோத்தனமா சொல்ல, இத கேட்கிறவனுக்கு அடி பாவி போய் அதுக்கு இப்படியா பண்ணுவ? உன்னையெல்லாம் நான் போய் கல்யாணம் பண்ணேன் பாரு அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி தலப்பாட அடிக்க ஆரம்பிச்சாராம். ஸோ கட் பண்ணா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஒரு மாரி வெளியில ஒரு மாரி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா அந்த யூடியூப் ஃபோன்ல வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷ் எப்படி வந்துச்சு, அதே மாரி செகண்ட் விஷ் ஃபோன்லயே இந்த மாரி நான் ஜீனி உங்களுக்கு 2வது விஷ் ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் நிறைவேத்துறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் என்ன சொல்றான்னா, அதாவது ஸ்டார்ட்டிங்ல இவன் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட இந்த மாரி எனக்கு ஜீனி வந்து 3 வரம் குடுத்துருக்கு அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ என் ஒய்ஃப் நினைவத்துல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிரு. ஸோ நான் போய் சொன்னது எல்லாமே இந்த மாரி ஜீனி கிட்ட நான் 3 விஷயம் கேட்க போறேன் அப்படிங்கிற நான் சொன்னதே, அது எல்லாமே என் ஒய்ஃப் மறந்துறணும். எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட 2வது விஷயம் அப்படிங்கிற மாரி இவன் கேட்டிருந்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் காட்டுறாங்க. அதாவது அவங்க இன்னுமே துபாய்ல தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே பேசிட்டே வரும்போது, கரெக்ட்டா ஹீரோ முன்னாடி வந்துட்டு, "ஆமா நீ எதுக்கு என்னோட விளக்க எடுத்துட்டு வரல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லடா நான் ஹோட்டல்ல அத மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லும் வாய்ஸ் ஓவர். டாட்டா பை பை.